உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ஹீமோபிலியா நோயாளிகளுக்கான மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவசர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஃபேக்டர் 8 மருந்து கிடைக்காமல் 15 நாட்களுக்கும் மேலாக நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இது எனக்கு ப்ளீட் ஆகி டிசபிலிட்டி ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேல நடக்க முடியாது. இப்படியே மருந்து தாமதமாயிட்டே போனா உயிருக்கும் ஆபத்து ஏற்படைய சூழ்நிலையில இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரத்தம் உறைவதில் ஏற்படும் குறைபாடே ஹீமோபிலியா. சிறிய காயம் ஏற்பட்டாலும் நீண்ட நேரம் இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயால் திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வகை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இலவசமாக 5 வகையான மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹீமோபிலியா மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அவசர தேவைக்கான ஃபேக்டர் 8 மருந்துகள் கிடைக்காததால் பல நோயாளிகள் 15 நாட்களுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நோயாளிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். உடல் வீக்கம், கை கால்களை அசைக்க முடியாத நிலை உள்ளிட்ட பாதிப்புகளால் அன்றாட பணிகளை கூட பிறரது உதவியுடன் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 வாரமா அந்த ஃபேக்டர் 8 மருந்துங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே ஒரு 10 பேர்கிட்ட இப்போ பள்ளிக்கு போக முடியாமல் வேலைக்கும் போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். இது தொடர் சிகிச்சைக்கான உயிர்காக்கும் மருந்து. இந்த ஃபேக்டர் 8ங்கிற மருந்து சுத்தமாக திருப்பூரில் இல்லை. 15 நாளாக அதை உடனடியாக வரவழைக்கணும். அது இல்லாதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, கை பாருங்கள், இந்த கை வீக்கம் இருக்குது, காலில் ரத்தம் கட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது மருந்து செலுத்தலைன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட்டில் ரத்தம் எலும்பில் ஒட்டி அந்த எலும்பு எல்லாம் அரிக்க போகும். அந்த எலும்பு அரிக்க போகும்போது ஊனம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்படியே மருந்து தாமதமாயிட்டே போனால் உயிருக்கும் ஆபத்து ஏற்படைய சூழ்நிலையில் இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஃபேக்டர் 7, 8, 9 மருந்துகள் கையிருப்பில் இல்லை என்றும் ஃபிஃபா 5 மற்றும் வான்வெள்ளி பிராண்ட் மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்திற்கு மருத்துவமனை நிர்வாகம் கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 15 நாட்களாக இன்னும் ஓரிரு நாட்களில் மருந்துகள் வந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் மனு அனுப்பியுள்ள நிலையில் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இரத்த கசிவு அபாயம் உள்ள இந்த நோயின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு மருந்துகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ என்னென்னா கால் ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வேலைக்கு போக முடியுது. ஃபேக்டர் 8 போன மாதமே தீர்ந்துருச்சுங்க அரசு மருத்துவமனையில். இப்போ ஃபேக்டர் 8 இருந்தால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும். ஏன்னா இப்போ ப்ளீட் ஆச்சுன்னா அது உடனே போய் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே போட்டால் தான் அந்த ப்ளீடு அரெஸ்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும். ஸோ கரெக்டான நேரத்தில் ஃபேக்டர் இல்லைன்னா இப்போது அந்த இடத்துலலாம் ஊனம் மாதிரி ஆயிடுங்க. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஃபேக்டர் இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரமே பாதிச்சிடும். லாங் ஆக்டிங் ஃபேக்டர்ஸு இந்த மாதிரி சதையில் செலுத்துகிற மருந்து இதெல்லாமே கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சிஎம் சார் தான் எங்களுக்கு பார்த்தது என்ன, எங்களுக்கு அவரோட கவனத்துக்கு போய் இது எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நீண்ட நேரம் செயல்படும் மாற்று சிகிச்சை மருந்துகளையும் அரசு மருத்துவமனைகளில் தடையின்றி வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருந்துகளின் அதிக விலையால் தனியார் மருந்தகங்களில் வாங்க முடியாத நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடின்றி மருந்துகள் கிடைக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நோயாளிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. இது எனக்கு ப்ளீட் ஆகி டிசபிலிட்டி ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேல நடக்க முடியாது. இப்படியே மருந்து தாமதமாயிட்டே போனா உயிருக்கும் ஆபத்து ஏற்படைய சூழ்நிலையில இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.